friends, welcome to Vedantu channel பசங்களா. Okay, actually இன்னொரு வீடியோல 12th மார்க்ஸ்ல எல்லா ஃபார்முலாஸையும் வாட் ஷார்ட்டா பார்க்க போறோம். அதாவது நியூட்டன் காரன்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுப்பா, நீங்க ஃபார்முலாஸ் வச்சு என்னென்ன சம்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். believe me, and it's going to be very useful to you. So இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்ததோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடவே என் கூட சேர்ந்து இதை நீங்க ஃபார்முலா ஷீட்டா எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லைனா இதை நான் அப்படியே downloadable PDF கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். யாரா பசங்க, ஸோ இட் கோயிங் டு பி சிங்கிள் வீடியோ. ஒரு வீடியோலேயே மொத்தம் 6 சாப்டர்ஸுக்கான எல்லா ஃபார்முலாஸையும் நான் லைனா சொல்ல போறேன். இட் கோயிங் டு பி இன் பீடபிள் ஃபார்ம். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க எங்க டவுன்லோட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டவுன்லோட் பண்ணுவோம். ரைட்டடா பசங்களா? ஸோ யாரெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, இந்த சேனலை புதுசா பாக்குறீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குவார்டர்லிக்காக நிறைய லைவ்ஸ் மேரத்தான்லாம் பிளான்டா இருக்கு. So we will be performing along with this. சரிங்களா? ஸோ அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு எல்லா அட்வான்டேஜஸும் கிடைக்க போகுது. யா ஸோ கூடவே பசங்களா, நம்மளோட சேனல்ல MVST அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இது வந்து 4th, 5th, 11th, 12th அக்டோபர் நடக்க போகுது. அண்ட் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் இந்தியா லெவல்ல எடுக்க போறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல வின் பண்றவங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ் இருக்கு. அண்ட் 2 crore அளவுக்கு கேஷ் ப்ரைஸஸும் கொடுக்க போறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 13th செப்டம்பர். இது ஃப்ரீ தான், ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்க அப்ளை பண்ணி எழுதணும். ஆனா என்ன, ஒரு சிட்டியை சூஸ் பண்ணி எழுத வேண்டியதா இருக்கணும். ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டென்ட் பண்றதுன்றது லாஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இந்த டெஸ்ட்ல பயங்கர அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா நீட் ஜெயிங்கிற ஒரு மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம் எழுதின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை அட்டென்ட் பண்றதுனால அட்வான்டேஜஸ் அதிகம், டிஸ்அட்வான்டேஜஸ்னு ஒண்ணுமே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ ஏன் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணலையோ, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிருங்க. ஓகே, so before seeing what is 𝑟ho method, so 𝑟ho methodனா என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். so 𝑟ho முன்னாடி we have this is for chapter 1, right? so இது நம்மளோட chapter 1க்கான ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது. so அதுலயுமே நான் எக்ஸசைஸ் வைஸா தனியா உங்களுக்கு லிஸ்ட் போடுறேன். so எக்ஸசைஸ் 1.1க்கு தேவைப்படுற லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். so ஃபர்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்க நம்மளுக்கு எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கு. So A inverse is equal to 1 by அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. சரிங்களா? அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இன்வர்ஸா அட்ஜாயிண்ட்ல வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A, அதுக்கப்புறம் இன்டு அட்ஜ் A. அவ்வளவுதான்டா பசங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ஃபார்முலா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸே கண்டுபிடிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ரைட்டடா பசங்க? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் ப்ராப்பர்ட்டிஸ், இதுல இருந்து தான் அட்ஜாயிண்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் டிரைவ் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா, அதுதான் இது. ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. எப்படி மல்டிபிள் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு ஐ. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை நிறைய 1 மார்க்ஸுக்கு யூஸ் பண்ற 1 பாயிண்ட் தியரம்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். அதுல மெயினா இதுடாப்பா. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நீங்க டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா ஏ டிட்டர்மினன்ட்டுக்கு n-1 ஏ பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஸோ சம்ஸ்ன்னு பார்க்கும்போது இதான் யூஸ் பண்ணுவீங்க. லாஸ்ட் ஒன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்காக, ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்காக நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் அதர்வைஸ், which implies A into A transpose is equal to identity matrix அப்படிங்கிற இந்த விஷயம். ரைட்டடா பசங்களா? So next we have 𝑟ho method. So 𝑟ho method na mostly 3/3 இருக்கட்டும். இதுல pivot elements frame பண்ணும். So pivot elements mostly உங்களுக்கு diagonal position வந்து லாக் பண்ணா diagonalல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரோக்கு ஒரு pivot element, அப்படி ஒரு ரோ pivot element நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி அது 1ஆ இருந்தா வெல் குட். 1 இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் 0 மாத்தணும். ஸோ மோஸ்ட்லி இங்க என்ன எலிமெண்ட் இருந்தாலும் சரிடா பசங்க. ஒரு ரோக்கு ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா, அந்த மாதிரி இங்க ஒரு ரோக்கு ஒரே ஒரு பைவட் எலிமெண்ட் தான் இருக்கும். அதுக்கு கீழே யார் இருந்தாலும் சரி 0வா மாத்துறது தான் ஒரு ரோ எக்கோலியன் மெத்தடோட வேலை. இது வந்து ரேங்க் கண்டுபிடிப்போம். ஸோ ரேங்க்ங்கிறது நம்பர் ஆஃப் non-zero rows அப்படிங்கிறது. ரைட்டாடா பசங்க? அண்ட் செகண்ட் விஷயம் காஸ் ஜார்டன். காஸ் ஜார்டனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ஓட ப்ராசஸ் என்னன்னா டு மேக் இட் அஸ் an
அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மாத்தணும். கீழே இருக்கிற 3 பேத்தையும் 0 வரணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க இந்த எலிமெண்டோட ஹெல்ப் வச்சு 0 0 மாத்தணும். நெக்ஸ்ட் இந்த எலிமெண்டோட ஹெல்ப் வச்சு 0 0 மாத்தணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் டு மேக் இட் அஸ் lower triangular matrix. ஸோ மேல இருக்கிறவங்கள அதே ப்ராசஸ்ல 0 வாங்குவீங்க. இங்க இருக்கிறவங்கள வச்சு இவங்க 2 பேர்த்த 0, இங்க இருக்கிறவங்கள வச்சு இவங்கள 0. லைக் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டயகனல் இருக்கிறவங்க எல்லாத்தையும் 1-ஆ மாத்தணும். இவ்வளவுதான். காஸ்-ஜார்டன் 3 ப்ராசஸ் தான். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், தென் டயகனல்ஸை 1-ஆ மாத்தணும். இந்த வேஸ்ல இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இன் காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் எலிமினேஷன் மெத்தட்னா ஒரே ஒரு ஃபார்ம் தான், டு மேக் இட் அஸ் அன் அப்பர் ட்ரையாங்குலர் ஃபார்ம். ஸோ ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா அவங்கள மாத்திட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி பேக் சப்ஸ்டியூஷன், என்ன சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணணும்டாப்பா? we have to use back substitution. இந்த மாதிரி ஒரு வேல சப்ஸ்டியூஷன் ஆட் பண்ணும். சரிங்களா? ஸோ you have to go in this order. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா find the value. find the value னு சொல்லிட்டு ஸோ lambda mu sums இருக்குல்ல, அந்த மாதிரி சம்ஸ் தான். I can specifically give the notation to you. ஸோ யூனிக் சொல்யூஷன்னா இந்த இடத்துல not equal to 0. யூனிக் சொல்யூஷன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் not equal to 0வா இருக்கணும். ஓகேங்களா? when it for infinite solution இவங்களோட வேல்யூ 0, இவங்களோட வேல்யூ 0. so when it is for no solution இது 0, ஆனா இது not equal to 0வா இருக்கணும். அப்பதான் வந்து no solution வரும். so rank of A is rank of B எல்லாமே அப்பதான் மேனிக் ஆகும். so unique solution நான் எப்பவே நான் ப்ரெசிஸ் பண்றேன். unique solution தான் rank of A is equal to rank of augmented B is equal to number of unknowns. சரிங்களா? what is for infinite solution? rank of A is equal to rank of augmented B, which is less than number of unknowns. unknowns na எந்த வேரியபிள்ஸ் தெரியாதோ அதை கவுண்ட் பண்றது. இது rank of A is not equal to rank of augmented B அப்படின்னு இருக்கும். அப்ப no solutions வரும். தானா பசங்களா? so இதுலயுமே வந்து I have to mention what is Cartesian form. see third inverse, so exercise 1.3 and 1.4 சொல்ல மறந்துட்டேன். so it is inverse matrix method. so first Ax is equal to Bங்கிற ஃபார்மேட்ல கொடுத்திருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் x is equal to A inverse of B ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்டா பண்ணணும். ரைட்டாடா பசங்களா? அண்ட் செகண்ட் விஷயம் ஃபார் கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூலுக்கு இதே பிரின்சிபல் தான். Ax is equal to Bன்ற மாதிரி எடுத்துக்கணும். and delta is equal to determinant of A. ரைட்டுங்களா? and you should know what is del x. del x னா என்ன ஆகும்? x காலம்க்கு பதிலா augmented it's a combination ஆ இருக்கும். so del அவங்களோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். then we have to find del y and del z. இவங்க நாலு பேரையும் கண்டுபிடிச்சா கிராமர்ஸ் ரூல் is possible. so அப்ப x is equal to del x by delta and y is equal to del y by delta and z is equal to del z by delta அப்படிங்கிற இந்த ஃபார்முலாஸோட யூசஸ் இங்க இருக்கு. ஸோ சாப்டர் 1 எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? யாரா பசங்களா? ஸோ சாப்டர் 1 யாரெல்லாம் கிளியரா இருக்கீங்களோ ப்ளீஸ் மென்ஷன் யா மேம் பக்கா கிளியர், ஐ எம் கோயிங் வெரி குட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? எஸ்டா பசங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 2க்கான ஃபார்முலாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாப்டர் 2க்கான ஃபார்முலாஸை ஸ்டார்ட் பண்ணும் போது ஸோ சாப்டர் 2டா பசங்க. ஸோ சாப்டர் 2ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்தே நம்மளுக்கு 1 மார்க்ஸ் கேட்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து நம்மளுக்கு கேட்கிற 1 மார்க்ஸ் என்ன? அயோட்டா டேபிள். என்னடா பசங்களா? அயோட்டா டேபிள்ஸ். ஓகே. ஸோ I பார் 1 is equal to I square is equal to -1, I cube is equal to -I and I பார் 4 is equal to 1. again இது ரிப்பீட் ஆகும். I பார் 5 னா I square னா -1, I cube னா. so mostly I பார் 4 and multiples of 4 இருந்தா அதோட வேல்யூ 1 பசங்க. இல்ல அப்படின்னா some reminders வர மாதிரி கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரிமைண்டர்ஸ் தான் அதோட ஆன்சர். ரிமைண்டர்ஸ்ன்றப்போ 0 1 2 அவ்வளவுதான் வரும். 0 1 2 3. ஸோ இந்த ரிமைண்டர்ஸ் தான் வரும். அதோட ஆன்சர்ஸே நீங்க ரெப்ளிகேட் பண்ணி போட்டா போதும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் கான்ஜுகேட். ஸோ கான்ஜுகேட்னா என்னது? ஒரு நம்பர் இருக்கும், A + IB இருக்கும் அவங்கள. ஸோ இங்க என்ன சைன் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் தான் கான்ஜுகேட். இங்க மைனஸ்னா இங்க பிளஸ்.
ரைட்டடா பசங்களா? ஸோ இது மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்க? டிவிஷனுக்காக. எந்த இடத்துலலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட் பண்றோமோ அந்த இடத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம் என்ன அப்படின்னா, ஸோ வென் ஐம் யூசிங் ஃபார் அடிஷன், அடிஷனுக்கா இருக்கட்டும், சப்ராக்ஷனுக்கா இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனா இருக்கட்டும், டிவிஷனா இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் தனித்தனியா செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ Z1 பிளஸ் Z2 கான்ஜுகேட், Z1 கான்ஜுகேட் பிளஸ் Z2 கான்ஜுகேட்னு இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸுக்கு இது ஸ்பிளிட் ஆகும். ரைட்டா? அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, Z2 Z பாரு ஈக்குவலா இருக்குன்னா உங்களோட Z வந்து ஒரு ரியல் நம்பர் தான், அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது. இமேஜினரி பார்ட் வில் பி a 0. ஓகேங்களா? அண்ட் when it is Z is equal to minus Z bar, then your Z is an imaginary number, completely imaginary, which means purely imaginary number. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நம்பரையும் அவங்களோட கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்குமா? ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானே வரும். ஆனா இங்க i ஸ்கொயர் ஸ்கொயர் பண்றதுனால மோஸ்ட்லி இட் வில் பி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். எங்கெல்லாம் ஒரு இசட்டையும் அவங்களோட கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்றீங்களோ அந்த எல்லா இடத்துலயுமே இது வரும். ஓகே. Second, so it is purely real and imaginary. When it is purely real and imaginary-ன்றப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த கான்செப்ட்ல நம்ம கான்ஜுகேட் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல தான் கான்ஜுகேட் யூஸ் ஆகும். அதையுமே மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் we have modulus. So what is modulus பசங்களா? மாடுலஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் வர இடத்துல. when we have distance, எந்த இடத்துல டிஸ்டன்ஸோட பயன்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல ஒரு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மூவ்மெண்ட் பண்றோம்னு நினைக்கிறோமோ, ஆர் அதர்வைஸ் ஷேப்ஸ், இந்த மாதிரி ஷேப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறோமோ, அந்த எல்லா இடத்துலயுமே மாடுலஸ் யூஸ் ஆகும். ஸோ அதுல மெயின் முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது. சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ்டா பசங்களா? ப்ராப்பர்ட்டிஸ்ல நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, mod zனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. mod zனா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் விஷயம், ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் தனித்தனி மாடுலஸை போட்டுக்கலாம். அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் அது வராது. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன்ஸுக்காக இன்இக்வாலிட்டிஸ் வரும். கரெக்டாக ஈக்குவலா இருக்காது, பட் இன்இக்வாலிட்டிஸா இருக்கும். ஸோ ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கிறது டெஃபினெட்லி அவங்களோட இண்டிவிஜுவல் மாடலோட கம்மியா தான் இருக்கும். இதுக்கு பேரு ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. இதுக்கு ப்ரூஃப்ஸும் இருக்கு. ஓகே. அண்ட் ஃபோர்த் விஷயம், your mod will be less than, so which is equal greater than or equal to அவங்களோட சப்ராக்ஷனோட அதிகமா தான் இருக்கும். சப்ராக்ஷனோட மொத்த சப்ராக்ஷன் வந்து அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, Z and Z பாரை மல்டிபிள் பண்றது we know real part square, imaginary part square. ஆனா அது யாரு? mod Z square. So mod இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப மோஸ்டா எல்லா 5 மார்க்ஸ்லயும் யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி. you have to know it. Z into Z bar is equal to mod Z the whole square. ஓகேங்களா? வேற ஏதாவது விட்டுட்டோமா? நத்திங், வேற எதுவும் விடல. ஓகேடா பசங்களா? மற்றது எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. அண்ட் கான்ஜுகேட்ல இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எக்ஸையும் mod z கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா என்ன? ஆனா அதை வந்து நீங்க சம்ஸா பாப்பீங்க. ஸோ ஐ ஹேவன்ட் மென்ஷன் இட், பட் அது ஒரு சம்மா இருக்கு, அதனால நான் சொல்ல. பட் அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கோங்க. இசட்டையும் கான்ஜுகேட் இசட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரியல் பார்ட் கிடைக்கும். இசட்டையும் கான்ஜுகேட் இசட்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் கிடைக்கும். அதோடையுமே நம்ம அதிகமா டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதை நான் இங்க கூட மென்ஷன் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஸோ ரியல் ஆஃப் இசட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இமேஜினரி ஆஃப் இசட் எப்போ கிடைக்கும்? இசட்டையும் இசட் பாரையும் சப்ராக்ட் பண்ணி 2i ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். யாடா பசங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ லோக்கஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, லோக்கஸ் அப்படின்னாலே ஈக்குவேஷன். we have to write an equation. ஒரு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு டிரைவ் பண்ணி ஈக்குவேஷன்ஸை எழுதும். அவ்வளவுதான் லோக்கஸோட பயன்பாடுகள். ஸோ நெக்ஸ்ட் we have polar form. ஸோ போலார் ஃபார்ம்னா நார்மலா இருக்கிற எக்ஸ் பிளஸ் ஐவே ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மை நம்ம வேற மாதிரி எழுதலாம். ஸோ இந்த ஆறுங்கிறது மாடுலஸ் வேல்யூ. சரிங்களா? அண்ட் திஸ் தீட்டா இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்.
பிரின்சிபல் ஆர்குமெண்டாவும் இருக்கலாம், ஜென்ரல் ஆர்குமெண்டாவும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதை வந்து ஆயிலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஆர் இன்டூ இ பார் ஐ தீட்டா, இ பார் ஐ தீட்டான்னு கூட எழுதலாம். தட் இஸ் கால் ஆயிலர் ஃபார்ம். ஸோ ஆயிலர் ஃபார்ம் எழுதணும்னாலும் சரி, போலார் ஃபார்ம் எழுதணும்னாலும் சரி, ஆர் அண்ட் தீட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்னா மாடுலஸ், ஆனா தீட்டாங்கிறது என்னது? ஆர்குமெண்ட். ஸோ இதுக்கு நிறைய ஆங்கிள் இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ற ஆங்கிள்ஸ் ஆர் பிளென்டி. there are infinite number of solution. அதுல பர்టిక్యులரான ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னா எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட குவாட்ரண்ட்டை கண்டுபிடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்து ஆல்பாங்கிறது ஸ்ட்ரெயிட்டா தீட்டாக்கு ஈக்குவல். செகண்ட் குவாட்ரண்ட்ல உங்களோட தீட்டாங்கிறவங்க யாருக்கு ஈக்குவல்? உங்களோட தீட்டாங்கிறவங்க பை மைனஸ் ஆல்பாக்கு ஈக்குவல். அண்ட் ஃபார் திஸ் ஒன், இந்த கேஸுக்கு என்னது? when this is theta is equal to minus alpha minus phi. Third quadrant க்கு alpha minus phi. ஓகேங்களா? and for this one theta is equal to minus theta. fourth னா minus theta க்கு ஈக்குவலா இருக்கும். சரி, ஆல்பா வச்சு தானே இப்ப தீட்டாவை கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆல்பாக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னா இருக்கு. so this is called general argument property. your alpha is equal to tan inverse of imaginary part divided by real part. இது ரூட்ஸ் சம்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் பயன்பாடா இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரெண்டு நம்பர்ஸ் தான் நான் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்றேன். ரெண்டு நம்பர்ஸ் ஆட் அண்ட் டிவைட் பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் டிவைட் பண்ணும்போது மாடுலஸை ஈஸியா டிவைட் பண்ணிடலாம். அப்போ ஆர்குமெண்ட் என்ன ஆகும்னா, ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் டிவிஷன் இஸ் நத்திங் பட் சப்ராக்ஷன். ஆங்கிள்ஸை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, and argument of z1 z2 which is equal to ரெண்டு பேர்த்தோட அடிஷனுக்கு ஈக்குவல். so roots னு பேசும்போது தான் ஞாபகம் வருது, if we have n roots of unity, யூனிட்டியோட ரூட்ஸ்க்கு மட்டும் we have no many properties. so first cube root of unity, cube root of unity பொறுத்த வரைக்கும் sum of roots equal to 0 டா பசங்க. அதாவது 1 plus omega square is equal to 0. சரிங்களா? and another roots, so another roots என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட multiplication equal to 1. அப்போ omega cube நாலே 1 தான். என்ன ரூட் இருக்கோ அதோட வேல்யூ 1. இப்போ வந்து fourth rootனா 4 பார் வந்து 1 ஆ இருக்கும், fifth rootனா fifth பார் வந்து 1 ஆ இருக்கும். so இந்த மாதிரி properties are very often used. and mostly unity நம்ம எப்ப ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? 1 பவர் 1 பார் அப்படினாலே it is cos 2k pi. அது sis அப்படின்னு சொல்லுவோம். cos plus i theta sis ன்னு கூட சொல்லலாம். sis 2k pi plus sis 2k pi. சரிங்களா? sis 2k pi நம்ம போட்டோம் அப்படினாலே it is cube root. இதுதான் cube root ஓட definition. சரிங்களா? so இதான் 1 ஓட polar form. இதுக்கு whatever the n, இதுக்கு என்ன cube root இருந்தாலும் சரி, இதுதான் format. ஓகேங்களா? so இப்போ எவ்வளவு ரூட்ஸ் இருக்கோ அவ்வளோ ஒமேகாஸ் வரும். இப்போ cube rootனா ரெண்டே ஒமேகாஸ், 1 போக 2 பேர் இருப்பாங்க. fourth rootனா 1 போக 3 பேர் இருப்பாங்க. fifth root அப்படின்னா 1 போக 4 பேர் இருப்பாங்க. sixthனா 1 போக 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி go on repeating. சரிங்களா? and இந்த 2k பையையும் நம்ம ஆர்குமெண்ட்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஜென்ரல் ஆர்குமெண்ட்ங்கிறது நாட் ஒன்லி தீட்டா, இட் இஸ் ஆல்சோ தீட்டா பிளஸ் 2k பையும் போடலாம். இந்த 2k பைங்கிறது என்னது? எவ்வளவு ரவுண்ட் அடிச்சாலும் பொசிஷன் வில் பி சேம், பட் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட். நாட் ஒன்லி தீட்டாங்கிறது பிரின்சிபல் ஆங்கிள், பட் எல்லா ஆங்கிளையும் சொல்லணும் அப்படின்னா 2k பை ஆட் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ k can be any integers. So next we are moving to chapter 3. So chapter 3 பொறுத்த வரைக்கும் first exercise ஆகட்டும், எல்லா எக்ஸசைஸ்லயும் ரொம்ப மோஸ்டா யூஸ் பண்றது Witters formula. So what is Witters formula states for? What is that பசங்களா? இப்போ first quadratic equation க்கு பேசுறேன். When we am discussing about quadratic equation, there is only 2 degrees. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வரும். sum of roots, ஸோ உங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? பார்க்க வந்து ax square plus bx plus c இருப்பாங்க. ஸோ sum of roots alpha plus beta is equal to minus b by a, and product of the roots
alpha beta is equal to c by a. ஓகேங்களா? So what is the second? So it is cubic equation. When I'm reading for cubic equation, சரிடா பசங்களா, cubic equations பத்தி பேசுறேன். ax cube plus bx square plus cx plus d is equal to 0. cubic equation எத்தனை terms வருமா? அப்போ நம்மளுக்கு மூணு ரிலேஷன் இருக்கு. sum of roots எல்லாத்தையும் தனித்தனி additions. So the minus b by a க்கு equal. Next sum of product of two roots. ரெண்டு ரூட்ஸ் தான் எடுத்துக்கலாம். alpha beta, beta gamma, beta gamma, gamma alpha, which is equal to c by a. Next product of roots, எல்லாத்தோட roots, which is equal to alpha beta gamma, that is minus d by a. ஓகேங்களா? So cubic equation na ஒவ்வொரு ரூட்டும் தனித்தனியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு ரூட் லீனியர் and it is a combination of linear with quadratic. ஓகேங்களா? So cubicல ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி நீங்க quadratic equation கண்டுபிடிச்சும் பண்ணலாம். So ஒரு லீனியர் டேர்மையும் ஒரு quadratic டேர்மையும் மல்டிபிள் பண்ணா cubic கிடைக்க போகுது. So அப்போ நீங்க quadratic ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ணி cubic கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே. Next third one, it is called fourth root. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். So x power 4 bx cube plus cx square plus dx plus e is equal to 0. So first we have sum of the roots. Minus b by a. Next sum of product of two roots டா பசங்களா. ரெண்டு பேரை எடுத்துக்கணும். which is equal to c by a. Next sum of product of மூணு பேரை எடுத்துக்கலாம்ல. So which is equal to minus d by a. Next at last the product of all the roots equal to e by a. So minus positive na alternative signs la varum. சரிங்களா? அவ்வளவுதான் exercise 1 பொறுத்த வரைக்கும். ரைட்டா பசங்களா? இதே நீங்க ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணலாம். இதே நீங்க ஈக்குவேஷனாவும் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நீங்க ஒரு ஈக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ண முடியும். அதையும் நீங்க டிஸ்கிரைப் பண்றேன். So equation formula will be x square minus sum of the roots into x plus product of the roots. நல்லா பாருங்க, sum of the roots minus இருந்தா அதுக்கு முன்னாடி minus sign வரும். ப்ராடக்ட்டுக்கு பிளஸ், அப்ப இங்க பிளஸ். சரிங்களா? அப்ப இங்க எப்படி இருக்கும்? x cube. சம்முக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் sum of the roots into x square. நெக்ஸ்ட் இவங்களுக்கு பிளஸ் இருக்கு, அப்ப பிளஸ் sum of product of two roots into x term. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னது? மைனஸ்ல இருக்கு, அப்ப மைனஸ் product of the roots equal to 0. இப்படிதான் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. What about this equation? x power 4 minus sum of the roots into x cube plus sum of product of two roots into x minus sum of product of three roots into the x squared அப்பசமா இதுதான் x plus product of the roots equal to 0. Yeah, அவ்வளவுதான். ஓகேங்களா? So exercise 3.2 பொறுத்த வரைக்கும் there is only one theorem. So conjugate இல்ல complex occurs in pair. அதாவது a plus ib is a root அப்படின்னா a minus ib is also a root. அவங்களோட ஆப்போசிட் சைனும் ரூட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் irrational நம்பரும். a plus root b is a root அப்படின்னா a minus root b is also a root. Okay, what are the exercise 3.3 வரைக்கும் will be this one. ஆனா இதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. ஒருவேளை क्वेश्चनல எந்த ஒரு க்ளூவும் இல்லாம சால்வ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் சொல்றது யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் sum of all coefficients ஆட் பண்ணனும். சரிடா பசங்களா? ஆட் பண்ணி பார்க்கும்போது 0 வருது அப்படின்னா 1 is a root. இதுக்கு நீங்க ப்ரூஃப்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கலாம். இதுவே வந்துட்டு sum of
இது இல்ல. சோ இன்னொன்னு செக் பண்ணி பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் odd powered x terms. x powers வந்து odd powers இருக்கும்ல, அவங்களோட சம் எல்லாத்தையும் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது sum of coefficients of even powerல வர x terms எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கறோம். அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா -1 is a root. Next we have exercise 3.4. So exercise 3.4 பொறுத்த வரைக்கும் we will have இந்த மாதிரி 4 terms நம்மளுக்கு இருக்கும் plus some constant is equal to 0. So இந்த 4 term நம்ம 2 term மல்டிபிள் பண்ணி ரெண்டு பேரா மல்டிபிள் பண்ணி பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் என்ன வேணா இருந்துட்டு போகுது. சோ இங்க இருக்க term ஈக்குவலா வர மாதிரி we will derive it, and this equal to will be you taking as a y and you making it as quadratic equation and you are solving it. அவ்வளவுதான். Next exercise 3.5. exercise 3.5ல ரேஷனல் ரூட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னது? சோ p by q is a root அப்படின்னா என்னடாப்பா அர்த்தம்? இப்போ p is a factor of, ஓகேவா, factor of constant terms. So constant term ஓட எல்லா factor valuesம் p க்கு நீங்க போடலாம், போட்டு பார்க்கணும். And q is a factor of first term. first termக்கு இப்ப first term வந்து 6 இருக்குன்னா 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 6 டிவைட் பண்ணும். அவங்க எல்லா நம்பர்ஸுமே பாசிபிள் ஃபார் q. சோ அப்ப ஒவ்வொன்னா போட்டு பார்த்து ரேஷனல் நம்பரை நம்ம பாலினாமியல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொன்னோம். p ஆஃப்ல அவங்கள சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். p ஆஃப்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா then it is root. சோ அப்படி பார்த்து தான் செக் பண்ணி தான் உங்க ரூட்டா இல்லையான்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? யாரா பசங்க? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு we have reciprocal equation. What is it? Reciprocal equation. So reciprocal equation na whatever the terms, எவ்வளோ terms இருந்தாலும் சரி, equal distanceல இருந்து பார்க்குறவங்க எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்கடா பசங்க, ஈக்குவலா இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மிடில் டேர்ம் வந்து லெஃப்ட் ஓவரா இருக்கு. மோஸ்ட்லி ஒரு டேர்ம் மட்டும் பேரே இல்லாம இருக்கும். ஸோ அந்த பேர் இல்லாத டேர்மை ஃபுல்லா டிவைட் பண்ணிடுவீங்க. யூ வில் என்டையர்லி டிவைடட் பை தி லோன் நம்பர், லோன் டேர்ம், அலோன் டேர்மால டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ யூ ஆர் இது என்னவா மாத்த ட்ரை பண்றோம்? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா மாத்த ட்ரை பண்ணி யூ வில் ஃபைண்ட் தி வேல்யூஸ். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. சரிங்களா? அண்ட் ரெசிப்ரோக்கல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட் இந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. சைனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டேர்ம் ஒரே மாதிரி இருந்தாலே ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா r is a root. r ரூட்டா இருக்குன்னா 1/r ரூட் தான், ஆல்சோ a root. Okay, vada pasangala? Yes. So we are moving to the last exercise, exercise 3.6, last one. So which is called Descartes rule. Descartes rule. Descartes rule na p of x ன்னு ஒரு டேர்ம் இருக்குடா பசங்களா, நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். இவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓட சைனை செக் பண்ணணும். சைன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸை செக் பண்ணணும். சரிங்களா? அப்படி செக் பண்ணும்போது சேஞ்சஸ் நடக்கிற இடத்துல, ஓகேவா? ஸோ இப்போ சேஞ்சஸ் அக்கர்ஸ் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுது, அந்த ஆர்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்டர்ப்ஸ் ஆர்டர் ஆஃப் சைனை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல கவுண்ட் பண்ணுங்க. ஸோ எங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதோ அது எவ்வளோ டைம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்ற அதை கவுண்ட் பண்ணும். அதை கவுண்ட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர், ரியல் ரூட்ஸுக்கு ஈக்குவல். அந்த கவுண்டிங் வேற யாரும் கிடையாது, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இதுவே p of minus x-க்கு பண்றீங்க, சேம் அதே மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வரும். செக் ஃபார் தி சைன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகிறதெல்லாம் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துலலாம் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுதோ அதை கவுண்ட் பண்ணுங்க. when you count it, what you will have it, number of negative real roots எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கும். நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளோங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த டேர்ம்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல, நோ கான்ஸ்டன்ட் டேர்ம், என்னடா பசங்களா, நோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா 0 is a root. Once. So next chapter 4 பசங்களா.
சாப்டர் 4ல டேபிள்ஸ் ஆஃப் காலம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேபிள் ஆஃப் காலம் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து காஸ் சைன் வேல்யூ, சைன் அண்ட் tan, ரைட்? இந்த 3 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். சைன், காஸ் அண்ட் tan, சரிங்களா? ஸோ 0 டிகிரிக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? 0, 1, 0 and for 30 degree it is √3/2, sorry 1/√2, √3/2 and it is √3, 1/√3. And what about 45? 1/√2, 1/√2, 1. 60 degree, √3/2, 1/2 and √3. For 90 degree it is 1, 0 and infinity. சரிடா பசங்களா? ஓகே. ஸோ நான் இங்கே உங்களோட டொமைனும் சொல்றேன், சரியா? சைன் இன்வர்ஸோட டொமைன். ஸோ சைனோட டொமைன்னா உங்களுக்கு தெரியும், சைன் இன்வர்ஸோட டொமைன்டா பசங்க, இன்வர்ஸ் டொமைன். ஸோ இன்வர்ஸ் டொமைன் சைனை பொறுத்த வரைக்கும் சைன் இன்வர்ஸ் டொமைன் என்ன கேட்டிங்கன்னா -π/2 to π/2, ஓகேங்களா? And this is for 0 to π, and for this one it is -90 to 90 degree. சரிடா பசங்க? ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஸோ அப்போ சைனோட வேல்யூ நெகட்டிவா இருக்கு, சைன் இன்வர்ஸ்குள்ள நெகட்டிவா இருக்கு. We have negative angle, negative sum x. ஸோ அப்போ அது யாருக்கு ஈக்குவல்ரா பசங்களா? ஸோ நெகட்டிவ் ஆஃப் ஆங்கிள். ஏன்னா சைன்றவங்க 4th குவாட்ரண்ட்ல நெகட்டிவா இருப்பாங்க. ஸோ 4th குவாட்ரண்ட்ல இருந்தா மட்டும்தான் இட் வில் பி in the domain range, domain range குள்ள இருக்க முடியும். ஸோ அப்போ இவங்களோட வேல்யூ -sin inverse of x ன்னு போட்டுக்கலாம், சரிங்களா? And what about tan? Tan-க்கும் இதே கேஸ் தான். பட் ஃபார் கொசைனுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட், சரிங்களா? கொசைன் ஆஃப் -x. ஸோ இது யாருக்கு ஈக்குவல்னு கேட்டீங்கன்னா π minus cos inverse of x. ஸோ இந்த ஆங்கிள், இந்த x எந்த ஆங்கிளுக்கு வருமோ அந்த ஆங்கிள் π மைனஸ், ஏன்னா அப்பதான் அவங்க செகண்ட் குவாட்ரண்ட்ல வருவாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் காஸ் நெகட்டிவா இருக்கும். ஸோ அதனால அது செகண்ட்ல வரும், சரிடா பசங்களா? அண்ட் லாஸ்ட் அவ்வளவுதான். டொமைன் ரேஞ்சுன்றப்போ எல்லாமே ஒண்ணுதான். ஸோ டொமைன் ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் நீங்க யூஸ் பண்றது, டொமைனுக்குன்னு யூஸ் பண்ற ஒரே விஷயம் வந்து sin x ஓட ரேஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. sin x வந்து -1க்கும் 1க்கும் நடுவுல இருப்பாங்க, ஓகே? cos x also lies between -1 to 1 அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிடாப்பா? இதை வச்சு நம்ம டொமைன் கண்டுபிடிப்போம், ரைட்? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? I am using for some cosecant inverse of x கண்டுபிடிக்கிறேன். அப்ப இது யாருக்கு ஈக்குவல்? sin inverse of உள்ள இருக்கிறவங்க அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் cot inverse of x அப்படின்னா it is equal to tan inverse of 1/x. நெக்ஸ்ட் secant inverse வந்து எதுக்கு ஈக்குவல்? cos inverse of 1/x க்கு ஈக்குவல். ஓகேவாடா பசங்களா? well known property. So sin of a plus b formula and sin a sin b sin a cos b plus cos a sin b அப்படி வருமா? அதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. so x into so sin inverse of x plus sin inverse of y. அதாவது sin of a plus b formula equal to sin inverse of உள்ளுக்குள்ள x into root over 1 minus y square. Next plus y into root over 1 minus x square க்கு equal. இங்க மைனஸ்னா இங்கேயும் மைனஸ், சரிங்களா? இதே மாதிரி cos inverse formulaவும் இருக்கு. I am taking cos inverse of x plus cos inverse of y. So formula என்னடா பசங்க? cos of a plus b formula என்னது? So it is cos inverse of xy minus square root of 1 minus x square into square root of 1 minus y square. சரியாடாப்பா? When I am using tan inverse of x and tan inverse of y formula, which is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. சரி,
மேம் இந்த ஃபார்முலா எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் இல்லடா பசங்களா. ஸோ சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்னது? சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. கரெக்டுங்களா? இதைத்தான் இங்கே யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஏங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆங்கிள் தானே இன்வர்ஸ். அப்போ ஏங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் பி, பிங்கிறவங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். சரிங்களா? அப்ப இங்க இருக்க சைன் இந்த சைடு போனா சைன் இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ சைன் ஏனா என்னது? சைன் ஏனா அது எக்ஸ் மட்டும். காஸ் பினா என்னது? சைன் பி தான் நம்ம பார்த்தோம். சைன் பி தான் என்னது? ஒய். ஓகே, அப்ப காஸ் பினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus y ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா தான். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? காஸ் ஏ காஸ் பினா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அதனால அங்க ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கோம். ஏன்னா காஸ் ஏ தான் காஸ் எக்ஸ், காஸ் ஏ தான் இங்க எக்ஸ், காஸ் பி தான் இங்க ஒய். கரெக்ட்டுங்களா? ஸோ அதை யூஸ் பண்றோம். சேம் ஃபார்முலா ஃபார் திஸ் ஒன். யாரா பசங்களா? ஸோ அதுக்கப்புறம் we have one is called triangular properties வச்சு. triangular properties வச்சு ஒன்று ப்ரூவ் பண்ணுவோம். what is the triangular properties கேட்டிங்கன்னா, ஸோ sin inverse of some angle a is equal to என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்கு ஈக்குவல்? நிச்சயமா ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ்க்கு ஈக்குவல். இதை வச்சு சம்ஸ் போடுவோம், ரைட்? ஸோ cos inverse of x அவங்களோட ரேஷியோ சொல்றேன். cos inverse of x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? so it is adjacent by hypotenuse. ட்ரையாங்கிளோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ரேஷியோஸ் வச்சும் நீங்க யூஸ் பண்ணலாடா பசங்க. சரியா? அந்த அந்த விஷயத்தை வச்சும் யூஸ் பண்ணலாம். காஸ் இன்வெர்ஸ் கிடையாது, இதுக்கு பக்கத்துல வரவங்கள சொல்றேன். பக்கத்துல வரவங்க இந்த மாதிரி வருவாங்க. ஓகே, ஸோ யூ கேன் டேக் லைக் திஸ். நான் so sin inverse of opposite by 5 நீங்க cos inverse of adjacent by hypotenuse னு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. which is equal to tan inverse of opposite by adjacent. இப்படியும் நீங்க மாத்தி எழுதலாம். இது எல்லாரும் ஈக்குவல் தான். they are both equal in all the perspectives. done up. next chapter 5 டா பசங்களா. so chapter 5 ல first வந்து circles. So circles பத்தின formulas, right? So circle first வந்துட்டு we have origin and radius. Originum radiusum இருக்கு. So your formula is x square plus y square is equal to r square. Next we have center h comma k and radius. So then x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. ஓகேங்களா? third one diameters ஓட end points. end points நம்ம கிட்ட இருக்கு. அப்ப ஃபார்முலா என்னது? x minus x1 x minus x2 plus y minus y1 y minus y2 is equal to 0. சரிங்களா? and fourth one, what is about fourth one டா பசங்களா? so when it is for fourth one, that is general circle. general circle equation x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சென்டர் ஃபார்முலா minus g comma minus f and radius square root of g square plus f square minus c. சரிங்களா? and coefficient of xy equal to 0. இது எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். Next we have parabola. Oh sorry, tangent இன்னும் முடிக்கலல்ல. sorry, circles of tangent. circle equation எப்படி எழுதுவீங்க பசங்களா? so mostly x square term will replace as x(x1), y square term will replace as y(y1), x term should replace as x plus x1 by 2 and y term should replace as y plus y1 by 2. okay, next tangent பார்க்கும்போது condition for tangent வந்து c is equal to c square is equal to a square into 1 plus m square. சரிங்களா?
ஸோ இந்த எம்ங்கிறது என்னன்னு தெரியும், ஸ்லோப், சீனா ஒய் இன்டர்செப்ட், ஏன்றது ரேடியஸ். ஓகேங்களா, அதை நம்ம மென்ஷன் பண்ணணும்டா பசங்களா. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு ஈக்குவல், அவ்வளோதான், டான்ஜென்ட்ன்றப்போ அவ்வளோதான், ரைட். ஓகே, ஒரு கார்டு வழியா போகுது. ஓகேவா, when it is circle passing through in between of circles. Okay, so in the equation plus lambda into the equation equal to 0 அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணும். Okay, when you have a line and a circle as a common, then this is possible. சரிங்களா, so line equation லைன், நெக்ஸ்ட் லைனுக்கு பக்கத்துல லாம்டா, இங்க வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் எழுதணும், அண்ட் இந்த இடத்துல லைன் ஈக்குவேஷன் எழுதணும். சரிங்களா, ஸோ சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட், பாசிங் பிட்வீன் அ சர்க்கிள் அண்ட் அ லைன். ஒரு லைன் அண்ட் ஒரு சர்க்கிளோட இன்டர்செக்ஷன் நடுவில் இன்னொரு சர்க்கிள் போகுதுல, அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். திஸ் இஸ் தி ஃபார்முலா. ரைட்டடா பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் we are moving to parabola. ஸோ பேரபோலாவை பற்றி இன்ச்சுன்னு சொல்கிறேன். சரியா, பேரபோலாக்கு உங்களுக்கு தேவைப்படுறது 3 டீடைல்ஸ்: வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் அ டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, ஸோ தீஸ் 2 ஆர் பாயிண்ட்ஸ், அவங்க பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, பட் திஸ் ஒன் இஸ் அ லைன், இது ஒரு லைன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்முலா. So this is the first step formula. This is your vertex and this is your focus. Vertex ku focus kulla point வந்து A. சரிங்களா, if it is vertex வந்து h, k ல இருக்குன்னா அப்ப இந்த பாயிண்ட் எப்படா இருக்கு பசங்களா? ஸோ எப்பயுமே ஒரு பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா x கோஆர்டினேட்ல மட்டும்தான் சேஞ்சஸ் வரும், yல சேஞ்ச் வராது. ஸோ h plus a அப்புறம் k அப்படியே தான் இருக்கு, yல சேஞ்ச் ஆகாது. இதுவே டைரக்ட்ரிக்ஸுக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், டைரக்ட்ரிக்ஸுக்கும் சேம் டிஸ்டன்ஸ், ஏங்கிற டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இப்போ இது எது வழியா பாஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோ. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ திஸ் h minus a, k, it is a standing line. ஸோ அப்போ x is equal to h minus a. ஓகேவாடா பசங்க. ஸோ தி ஈக்குவேஷன் என்னது, y minus k the whole square is equal to 4a into x minus h. இதுவே x and h 0 இருந்தா, vertex 0 வந்தா ரொம்ப ஈஸி. y square is equal to 4ax. 0 இருந்தா, இல்லைன்னா y க்கு பதிலா y minus k, x க்கு பதிலா x minus k, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே சேம். ஏங்கிறது distance from vertex to the focus. ஏங்கிறவங்க distance from vertex to the focus. ஓகேவா, யூ ஷுட் நோட் திஸ் ஆல். ஷேரா பசங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஓகே, இதே மாதிரி நிறைய ஃபார்ம் இருக்கு. ஸோ இன்னொரு ஃபார்ம், ஸோ செகண்ட் ஃபார்ம், இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே இருக்கும், வெர்டெக்ஸ் பாயிண்ட் இங்கே, டைரக்ட்ரிக்ஸ் இங்கே. ஸோ y square is equal to 4ax, இல்லைன்னா சேஞ்ச் ஆயிருக்கும். y minus k the whole square is equal to minus 4 into x minus h. வெர்டெக்ஸ் பாயிண்ட் வேறையா இருந்தா இது, இல்லைன்னா இதுதான். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே என்னவா இருக்கும், ஸோ h minus a, k, and this is x is equal to h plus a. ஸோ ஒருவேளை 0வா இருந்தா minus a, 0 and x is equal to a. சரிங்களா, 0வா இருந்தா ஈஸி. ஓகே, when it is upward, vertex இங்க, focus இங்க, directrix இங்க. So x square equal to 4ay, or otherwise x minus h the whole square is equal to 4a into y minus k. So focus point என்னவா இருக்கும்டா பசங்களா, 0, so இப்போ வந்து vertex point வந்து h, k ன்னு இருக்கு. அப்போ focus point என்னவா இருக்கும், மேல மூவ் ஆகுது அப்படின்னா x கோஆர்டினேட் அப்படியே இருக்கும், y கோஆர்டினேட் தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா y is equal to k minus a. சரிங்களா, so if it is origin அப்படின்னா your focus is 0, a and your directrix is y is equal to minus a. Fourth one, கீழே இருக்க மாதிரி.
So this is directrix line ra pasanga சரியா so y x minus k the whole square is equal to minus 4a into y minus k. And your focus point is h comma k minus a da okay va இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் y is equal to k plus k. So focus point origin la irundha ennada appa 0 comma minus a directrix will be y is equal to minus a plus a. So simple. So x square is equal to minus 4ay. சரிங்களா இது எல்லாத்துக்குமே காமனா இருக்கிற விஷயங்கள்னு பார்க்கும்போது எதுன்னு கேட்டீங்கன்னா latest rectum, length of latest rectum is always 4a. Length of latest rectum எதா இருந்தாலும் சரி 4a தான் ஓகேங்களா. and a is a distance அத mostly பாசிட்டிவா வச்சுக்க பார்க்கணும் ஓகேவா. vertex and focusக்கு நடுவுல இருக்கிற distance என்னன்னு கேட்டீங்கன்னா a. vertex and directrixக்கு நடுவுல இருக்கிற distance என்னன்னு கேட்டீங்கன்னா a. so you have to know this one. next we are having ellipse. சரியா ellipse. So ellipse க்கு ரெண்டு டைப் இருக்கு. we have two types of formula. one is type 1 type 2. type 1 எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் டினாமினேட்டர்ல. so டினாமினேட்டர்ல இருக்குங்க சரிங்களா. in both the case ரெண்டுலயுமே நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா எப்பயுமே a ஸ்கொயர் வந்து b ஸ்கொயரோட கிரேட்டரா இருக்கு. both the விஷயத்துக்கு a ஸ்கொயர் வந்து b ஸ்கொயரோட கிரேட்டரா இருக்கணும். so x square by a square plus y square by b square is equal to 1. So type 1 ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த இடத்துல இருந்தா இது type 1. okay and what are the formulas? so distance between center வரணும்டா இங்க center வச்சு தான் எல்லாம் center and focus AE, center and vertex A, center and directrix A by E. இந்த மூணுமே நமக்கு தேவை சரிங்களா. and your E will be less than 1. இங்க E ஓட வேல்யூ less than 1 தான் வரும். okay what about this case? x square by b square plus y square by a square equal to 1. பெரிசா இருக்க வேல்யூ இந்த இடத்துல y க்கு பக்கத்துல இருக்குனா இது type 2. மத்தபடி இது எல்லாமே சேம் ditto சேம் இது எல்லாமே இதுக்கும் வரும் சரிங்களா. சோ ஆனா ஈக்குவேஷன்ஸ் பாதி பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். so first one equation will be in this type. type 1 is like here and type 2 is like this one. சரிங்களா. சோ பாத்துக்கோங்கடா பசங்களா நான் வந்துட்டு ஜெனரலா எழுதுறேன். 0வா இருந்தா ஈஸி. சோ உங்களோட சென்டர் தான் எல்லாத்துக்கும் மைய பகுதி. சென்டர் இங்க ஃபோக்கஸ் நம்பர் 1. சோ ஃபோக்கஸ் நம்பர் 1 ஃபோக்கஸ் நம்பர் 2 சென்டர் வந்து h, k ன்னு இருக்கு. சென்டர் h, k ன்னு இருக்கு. ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொன்னா AE டிஸ்டன்ஸ்ல இருக்கும். AEங்கற டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் எப்படி இருக்கும் h plus AE k. and இது என்னவா இருக்கும் h minus AE k. இந்த பாயிண்ட் என்ன இருக்கோ அது வந்து x கோஆர்டினேட் கூட பிளஸ் பண்ணீங்கன்னா ஃபோக்கஸ் கிடைக்கும். மைனஸ் பண்ணா இந்த சைடு இருக்க ஃபோக்கஸ் கிடைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் ரெண்டு வெர்டெக்ஸும் இங்க தான் இருக்கு. சோ v1 and v2. v1 and v2 எப்படி கிடைக்கும்டா பசங்களா ஏங்கற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் h plus a, k and h minus a, k. சரிங்களா. and we have a directrix. so directrix line உங்களுக்கு எப்படி வரும் இன்னும் தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கும்டா பசங்க இங்க ஒரு directrix இருக்கும் ஒட்டி இருக்காது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு வெச்சுக்கலாம் ஓகேவா. and இவங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a by e. இவங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a by e. அப்ப இந்த directrix லைன் வந்து x is equal to h plus a by e, x is equal to h minus a by e. அவ்வளவுதான்டா பசங்களா. சோ இதுவே ஆரிஜின் பாயிண்டா இருக்கு. எல்லாரும் ஆரிஜின் ஆக்கறனா ரொம்ப ஈஸி. so 0, 0 and this is AE, 0 and this is a, 0 and இவங்க minus AE, 0 and minus a, 0 and what about this case? so x is equal to minus a by e and x is equal to AE. சரியா. so the ரெட்ல எழுதிக்கிறது எல்லாமே ஆரிஜின் பாயிண்டா இருந்தா உங்களோட சென்டர் ஆரிஜினா இருந்தா இந்த கேசஸ் ஓகேவா.
ஸோ இதே கேசஸ் இங்கேயும் வரும், பட் சைன் ஆஃப் சேஞ்சஸ் வந்து டிஸ்டண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து h, kவா? ஸோ அப்போ இவங்க வந்து h, k plus ae, k minus ae, அண்ட் இந்த பாயிண்ட் வந்துட்டு h, k plus a, இந்த பாயிண்ட் வந்து h, k minus a. ஸோ ஆரிஜின் தான் ரொம்ப ஈஸி. 0, 0, ஸோ it is 0, ae, 0, a, and 0, minus ae, 0, a, minus a. ஓகேங்களா? டைரக்ட்ரிக்ஸ் மேல இருக்க போது. ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா y is equal to இருக்கும். y is equal to k plus a by e, and இது y k minus a by e. அவ்வளவுதான். ஸோ எலிப்ஸ் இவ்வளவுதான்டா பசங்க. ஸோ எலிப்ஸ்ல இன்னொரு காமனான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே முன்னாடியே எழுதலாம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2b² by a. என்னடா பசங்க? 2b² by a. நெக்ஸ்ட் we have for hyperbola. ஸோ ஹைப்பர்போலாக்கும் நான் சொல்றேன் 2 டைப் இருக்கு. ஹைப்பர்போலா வந்துட்டு டைப் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ x² by a² minus y² by b² is equal to 1. இதே y² by a² minus x² by b² is equal to 1. எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? இவங்கள வச்சு தான் டைப் 1 டைப் 2 கண்டுபிடிக்கும். ஓகே, அண்ட் ஸோ சென்டர், இதோட சென்டர் வந்து h, kன்னு இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ் மேஜரை டிரான்ஸ்வர்ஸ்னும் ஸ்மாலை கான்ஜுகேட்னும் சொல்லுவோம். ஓகேங்களா? அதை மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் பாயிண்ட்? ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லாமே சேம் தான். ஏஇ தான் வரும். h plus or minus ae, k ரெண்டுமே வரும். ப்ளஸும் வரும், மைனஸும் வரும். அண்ட் வென் ஃபார் vertex, ஸோ இதில் vertex ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ் வரும். ஃபர்ஸ்ட் vertex வரும், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வரும். And for directrix, x is equal to h plus or minus a by e. சரிடா பசங்க? And what about this case? Center வந்து h, k, vertex வந்துட்டு h, k plus or minus e. ஓகேங்களா? And focus வந்துட்டு h, k plus or minus ae. And for directrix, y is equal to k plus or minus a by e. Okay, what happens? E will be greater than 0. For hyperbola, eccentricity value will be greater than 0. Okay, so if it is origin, it is same. So 0, 0 is ரொம்ப easy. A, plus or minus a, 0. Plus or minus a, 0. X is equal to plus or minus a by e. This 0, 0 0, plus or minus a, 0, plus or minus ae, 0, plus or minus a by e. Okay, what பசங்களா? So இதோட ஃபார்மை வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்கும். இதுதான் சென்டர், இங்க வெர்டெக்ஸ், இங்க ஒரு வெர்டெக்ஸ், இந்த மாதிரி இருக்கும்டா பசங்க. பார்க்க ட்ரீ மாதிரி இருக்கும். இங்க ஃபோக்கஸ் நம்பர் 1, ஃபோக்கஸ் நம்பர் 2. ஸோ இந்த இடத்துல டைரக்ட்ரிக்ஸ் நம்பர் 1, டைரக்ட்ரிக்ஸ் நம்பர் 2. சரிங்களா? இது ஹைப்பர்போலா. Sorry. We have to write like this. So center, this is another hyperbola. Vertex 1, center, vertex 2, focus, focus, and directrix, directrix. சரியா பாருங்களா? ஸோ டயக்ராமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வெரி காமனான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் வெர்டெக்ஸ் வந்து ஏ, சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் வந்துட்டு ஏஇ, சென்டர் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஏ பை இ. ஓகேங்களா? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டமோட ஃபார்முலா 2b² by a, ரெண்டும் ஒன்று தான். அண்ட் ரிலேஷன்ஷிப்பை சொல்ல மறந்துட்டேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஏஇ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² plus b². இதே எலிப்ஸா இருந்தால் மைனஸ் வந்திருக்கும்.
AE the whole square is equal to A square minus B square. Okay, vada pasangla. So last but not least, we have to find for tangents. So tangents oda formula oda mudichikalam. Tangents formula adukku munnadi onnu irukku ax square plus bxy plus cy square plus plus 2gx plus 2fy plus c is equal to 0. எனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான் டேர்ம்ஸ் நினைக்கிறேன் பசங்களா. So this is exercise 5.3 பொறுத்த வரைக்கும் சரிங்களா. உங்களோட b first of all circle கண்டுபிடிக்கிறது easy. See, if it is your a and your c is equal, then circle is possible. Okay, circle and b is 0. b 0 வா இருக்கணும், a வும் c equal ஆனா circle. செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நார்மல். இது இல்லைனா சர்க்கிள் இல்லைனா தான் நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணும். மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac செக் பண்ணுங்க. ஈக்குவல் டு 0னா பேரபோலா. ஓகே, b ஸ்கொயர் மைனஸ் 4ac greater than 0னா hyperbola. And when your b square minus 4ac is less than 0னா ellipse. அவ்வளவுதான்டா பசங்க. ஓகே, exercise 5.4 பொறுத்த வரைக்கும் parametric form. So when it is for parametric form, circle, parabola, hyperbola, so ellipse, hyperbola, ellipse, hyperbola. சரிங்களா? Okay, so for circle க்கு parametric form என்னது? X is equal to r cos theta, y is equal to r sin theta. Okay, for parabola, y is equal to 280, x is equal to at square, y is equal to 280. சரிங்களா? What about ellipse? Ellipse க்கு x is equal to a cos theta, y is equal to b sin theta. And for hyperbola, x is equal to a secant theta and y is equal to b tan theta. சரிடா பசங்களா? This is for parametric form. So tangent equations at parametric form வந்து ஈஸியா போட்டுருவீங்க. We have tangent condition check பண்றோம். அப்போ என்ன ஆகும்? சர்க்கிளுக்கு என்ன condition? c square is equal to a square into 1 plus m square. For this one, parametric check பண்ணோம் அப்படின்னா c is equal to a by m இருக்கும். c is equal to a by m இருக்கும். Okay, for ellipse, c square is equal to a square m plus b square. ஓகேங்களா? For this one, c square is equal to a square m minus b square. Okay, what happens? Point of contact. This is the point of contact. This is the point of contact. You have to know it. Or otherwise, from this one. So, this is the point of contact. Minus a square m by c, comma b square by c. Okay, what about this one? A minus a square m by c minus b square by c. This is minus, then it is hyperbola. Point of contact. Okay, vada pasangla. So வேற ஏதாவது வேணுமா? Equation of tangent. So equation of tangent for parabola க்கு மட்டும் ஒரு சில ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா. yt is equal to x plus at square. இது நிறைய இடத்துல வந்து you can use it. ஓகேவா? உனக்கு derive பண்ண தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். இல்லனா you have to remember it. For normalக்கு என்னது? y plus xt is equal to at plus at cube plus 2at. சரிடா பசங்களா? அவ்வளவுதான். Okay, that's it. We have finished the chapter 5. So chapter 6, this is our last chapter. இதோட இந்த வீடியோ end ஆயிரும். So டக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? First one,
perpendicular. When I'm saying perpendicular அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலே a dot b is equal to 0. Okay வாடா பசங்களா? When I'm saying it is parallel, so a vector is equal to some vector, some scalar product of this one will be there. Next one வந்து triangle law of inequality. So a vector plus b vector plus c vector is equal to 0 vector. So இந்த விஷயத்தை often use பண்ணுவீங்க. Okay. So மற்றது எதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் அதிகமா யூஸ் பண்ண மாட்டீங்கற பசங்களா. That's it. So when we have a work done formula, work done is equal to force into displacement. But when I'm asking for torque, cross product with r. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூணு பேத்தோட டாட் ப்ராடக்ட். So next one is called box product, right? So box product பத்தி பேசணும் அப்படின்னா என்னடா பசங்களா, ஒருத்தருக்கு டாட் மற்றவங்களுக்கு கிராஸ் அப்படி இருக்கு அப்படின்னா அவங்கள பாக்ஸ் ப்ராடக்ட்ல எழுதலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் மீன்ஸ் ஜஸ்ட் டிட்டர்மினன்ட், அதையும் நான் மென்ஷன் பண்றேன். ஓகே. So if it is coplanar, when I'm saying for coplanar செக் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் 0 செக் பண்ணா போதும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ அவ்வளோதான் இந்த விஷயத்தில் அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயத்த சொன்ன மறந்துட்டேன். ஸோ டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அண்ட் வாட் இஸ் டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல பார்த்தீங்களா? பிஃபோர் திஸ் ஐ ஹேவ் டு சே ஒன் திங். வாட் இஸ் டாட் ப்ராடக்ட்? டாட் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணும். a டாட் பியோட ஆன்சர் என்னடா பசங்களா? ஸோ இட் இஸ் mod a mod b into cos theta. Okay, you have to use this. And when I'm saying what is cross product na என்னன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா என்னது? So a cross b ஓட mod a mod b sin of angle between them. ஓகேவா? அந்த தீட்டாங்கிறது angle between a and b, கொடுத்திருக்க ரெண்டு வெக்டார்ஸ்க்கான a and b கான angle. சரிடா பசங்க? When I'm saying for vector triple product, so a cross b cross c, அதாவது 1 into 2 into 3. So they are equal. B and C ஓட subtraction. B and C ஓட subtraction. சரிங்களா? ஸோ அப்போ அது போக யார் இருக்காங்களோ அவங்களோட டாட் ப்ராடக்ட். ஓகேவாடாப்பா? இதுவே டிஃப்ரெண்ட். இஃப் இட் இஸ் A cross B, இங்க ப்ராக்கெட் இருக்குன்னா அப்படி சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ B minus A. ஆனா முன்னாடி வந்து மற்ற ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் தான், அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. முன்னாடிங்கிறவங்க மற்ற ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். ஓகேவாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல். அவ்வளோதான். ஸோ வேறபடி ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ்ல வேற எந்த ஃபார்முலாஸும் இல்லை. ஒன்லி திஸ் ஃபார்முலாஸ் யூ கீப் ஆன் ரொட்டேட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் என்டரிங் இன்டு லைன்ஸ். லைன்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு when you have a point and a parallel vector. So what is the parametric form? சரிங்களா? இதை வந்து ஏன்னு மென்ஷன் பண்றேன், இதை வந்து பின்னு மென்ஷன் பண்றேன், பின்னு மென்ஷன் பண்றேன். ஓகே. ஸோ வாட் இஸ் மை ஃபார்முலா? your r is equal to a plus s p. Okay. When I'm using non-parametric form, r minus a cross p equal to 0 vector. Okay, next Cartesian. When I'm using Cartesian, x minus a1 divided by p1, y minus a1 divided by p2, z minus a3 divided by p3. Okay, vada pasanga? இதுவே அப்படியே டூப்ளிகேட் ஆகும். which only one changes if I am not having parallel vector. என்கிட்ட parallel vector இல்ல, I have another point called b vector. அப்போ என்னது? இதுல ஒரே ஒரு changes. அப்போ parallel vector p vector equal to b minus c. அவ்வளவுதான். மத்தபடி ஃபார்முலா சேம். ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேர்த்த சப்ராக்ட் பண்ணீங்கன்னா parallel vector கிடைச்சு. அவ்வளவுதான். லைனுக்கு இவ்வளவுதான்டா பசங்க. ஓகே. ஸோ லைன்ஸுக்கான டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, ஆங்கிள் பிட்வீன் கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், angle of lines. When I am asking for lines, what is the angle?
So cos theta is equal to P1 vector, P2 vector oda dot product. P1, P2 oda dot product divided by mod P1 mod P2. ரெண்டு லைன்ஸோட தனித்தனி parallel வெக்டாரை மட்டும் எடுத்து காட்டினா போதும், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? And when I'm finding the distance between formulas, so distance between lines, so distance between parallel lines. Parallel lines na enna artham? Single p vector இருக்கணும். அது போக so 0.1 vector and 0.2 vector னா ரெண்டு பேர் இருக்கணும். So அப்ப distance is equal to a2 minus a1 divided by mod p. அவங்க ரெண்டு பாயிண்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓட just difference divided by ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்குற பசங்களா. ஸோ கிராஸ் mod whole divided by mod p alone. சரிங்களா? இது parallel linesக்கு. ஓகேங்களா? if it is distance between two lines, ஓகேங்களா, what is the formula? So d is equal to c a1 minus a2, ரெண்டு பாயிண்ட்ஸ் ஓட சப்ட்ராக்ஷன் cross product dot மற்ற ரெண்டு பேர்த்தோட parallel வெக்டாரோட cross product. சரிங்களா? whole divided by mod p cross 2. சரிங்களா? தனித்தனி மாடல சுத்திட்டு இருக்கு, அதான் மாட் போட்டேன்ல. யாரா பசங்களா? ஓகே டன். மேம் if it is intersecting lines, அவங்கள intersecting lines ஆன கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? இந்த numerator ஜீரோவா இருக்கும். when your numerator இந்த மாதிரி ஒரு நியூமரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூமரேட்டர் ஜீரோவா மாறுச்சுன்னா then it is an intersecting lines. parallel lines, you know what is parallel line? parallel lines அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட parallel vector scalar quantity இருக்கணும். parallel lines ஆன செக் பண்ண என்ன பண்ணணும்? so your b is equal to some lambda d ஆன செக் பண்ணணும். so bdங்கிறது parallel lines தான் பசங்க. so p1 p2 கூட நீ வெச்சுக்கோ, this purely your wish. ஓகேங்களா? so lines க்கு இவ்வளவுதான் formulas. okay, next we are entering into planes formula. சரிங்களா? so first வந்துட்டு you have a unit normal vector and a distance perpendicular distance from origin ல இருந்து வர distance p நம்மகிட்ட இருக்கு. so what is the formula? r dot n cap equal to p. second one வந்து we have a point and a normal vector மட்டும், not unit, it is normal vector alone. சரிங்களா? so which is that is a vector and n vector. so r dot n is equal to a dot n. கார்ட்டீசியன் ஃபார்முக்கு என்ன பண்ணணும்? இந்த n க்கு பதிலா x y z ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். x y z replaced. சரிங்களா? கார்ட்டீசியன். ஸோ இந்த ijk வரும், இந்த n மட்டும் அப்படியே எடுத்து ijk க்கு பதிலா x y z போடணும். அவ்வளவுதான்டா பசங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு intercepts form. we have intercepts called ABC. so x by a plus y by b plus z by c is equal to 1. okay, yes. so fourth one, what is fourth one? if you have a point and a parallel vector, two parallel vectors, ரெண்டு parallel vectors இருக்கு. so a vector, p1 vector, p2 vector னா ரெண்டு parallel இருக்கு. so what is the parametric form? r is equal to a vector plus s p1 vector s p2 vector. சரிங்களா? and what about non-parametric form? so r minus a dot
P1 cross P2 equal to 0. சரியா பசங்களா? எங்கெல்லாம் ஒரு டாட் அண்ட் கிராஸ் வருதோ அந்த இடத்துல தான் டிட்டர்மினன்ட் வரும். அவ்வளவுதான். சரியா? அதனால தான் கார்ட்டீசியன் ஃபார்ம் இஸ் இன் டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகே, x minus a1 y minus a2 z minus a3 p1. ஓகே, இந்த p1 p2 னு வச்சுக்காதீங்க, ஸோ q னு கூட வச்சுக்கோ. டேக் இட் as q. ஸோ இப்போ p1 p2 p3 q1 q2 q3 equal to 0. சரியா பசங்களா? ஸோ இதே கேஸ் when we have a fifth form எப்படி இருக்கும்? Point, again a point and a parallel vector. A, B and P1. ஓகேவா? And it is Q1. Same formula. முன்னாடி யூஸ் பண்ண same formula. Same as 4 except என்ன சொல்லணும்? இப்போ P1 க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்? B minus A. அவ்வளவுதான். சேம் ஃபார்முலா P1ங்கிறவங்கள B minus A பண்ணி கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் sixth one, we have 3 points on the plane. Plane மேல இருக்க மாதிரி 3 points. So A, B, C. Same as 4, but to use it, P1 க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்? B minus A. And Q1 க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்? C minus A. பாயிண்ட் ஒண்ணுதான். ஓகேவா? ஏவாவே யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றவங்களை மட்டும் டிஃபரன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ 6.7 வரைக்கும் அவ்வளோதான். ஆங்கிள்ஸ். ஸோ யூசிங் ஆங்கிள் பிட்வீன் பிளெயின்ஸும் இருக்கும், லைன்ஸும் இருக்கு. சரிங்களா? இப்போ ரெண்டு பிளேன்ஸுக்கு ரெண்டுமே பிளேன்ஸ், 2 பிளேன்ஸுக்கு நடுவில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணா போதும்? n1 வெக்டார் நார்மல் வெக்டாரையும் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ cos theta is equal to n1 dot n2 divided by mod n1 mod n2. ஓகேங்களா? when one line and one plane, so sin theta formula வரும் parallel vector into normal vector divided by parallel vector normal vector. சரிடா பசங்க? எல்லாமே டாட் ப்ராடக்ட், நாட் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. when I am having for distance, ஒரு பாயிண்ட்டுக்கும் பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ d is equal to ax1 plus by1 plus cz1 plus d whole square root of a square plus b square plus c square. கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாத்தி பண்றது பெட்டர். சரிங்களா? அப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, parallel planes. when I'm using for parallel planes க்கு நடுவுல இருக்கிற distance அப்படினா just d1 minus d2 whole divided by square root of a square plus b square plus c square. ஏன்னா இங்க ரெண்டு பேரோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி ஆக்கிட்டு தான் நீங்க கான்ஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணும். கான்ஸ்டன்ஸ் அப்பதான் டிஃபரன்ஸ் பண்ணும். சரியாடாப்பா? ஓகே, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா? ஒரு பாயிண்ட் அண்ட் பிளேன் அண்ட் ரெண்டு parallel பிளேன்ஸ்க்கு நடுவுல. அவ்வளவுதான். ரெண்டு பிளேன்ஸ்க்கு நடுவுல, ஓகேவா? பிளேன்ஸ்க்கு நடுவுல ஒரு பிளேன் போகுது. இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளேன், ரெண்டு பிளேன்ஸ்க்கு நடுவுல இன்னொரு பிளேன் போகுதுடா பசங்களா. அவங்களோட ஈக்குவேஷன் எப்படி கொடுப்பாங்க? பிளேன் ஈக்குவேஷன் நம்பர் 1 plus lambda into plane equation number 2 equal to 0. அவ்வளவுதான். ஓகே, so that's it for today. இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பை பை டா பசங்களா.